என்ட்ரன்ஸ் கம்பெனியோட அந்த ட்ரேடிங் எடுத்தவன் யாரு அப்படின்னு ஒரு அட்வென்ச்சரர் கேட்கவும் தெரியல சார், அவன் பார்க்க மாஸ்க் போட்டு அசிங்கமா இருந்தான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்றான். என்ட்ரன்ஸ் ட்ரேடிங் கம்பெனி கிட்ட போய் நம்ம ஹீரோ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நான் ஒரு ட்ரேடிங் கம்பெனி தான் ஆரம்பிக்கலாம்னு இருக்க ஒரு அட்வென்ச்சரர் கூட நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்லைன்னு அவர் கேட்கவும், இதுதான் நான் அட்வென்ச்சரரா இருக்கிற ஃபர்ஸ்ட் கோஸ்ட் அண்ட் நான் ஒரு லெவல் 1 தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்க செஞ்ச எல்லாமே தப்பா இருக்கு, சாரி, இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ரொம்பவே கஷ்டமான ஒரு கோஸ்ட், லெவல் 1ல இருக்கிறவங்களால இது பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்கிட்ட ரோபியஸோட கண்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். ஓ சாரி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவோம். இது எதுக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா நம்ம ஹீரோ கேக்குறான். எம்ப்ரோசியாங்கிற ஒரு மெடிசனை ரெடி பண்றதுக்காக தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அது கார்ஸை கியூர் பண்ணணும்னு சொல்லுவோம். என்ன கார்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். மாஸ்டரோட ஃபேமிலியில இருக்கிறவங்க சோனியா காரிங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விச்சஸ் என்னோட ஃபேமிலியை கார்ஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் அந்த விச்சஸ் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஆனாலும் அவங்க கிட்ட கடைசி வரைக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கிட முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் சொல்றான். மருந்து ரெடி பண்ணும்போது நான் அவங்க கூட இருக்கலாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆல்கமிஸ்ட் இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளால ஒருத்தரையாச்சும் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஹாப்பி ஆகுறாரு. என்னது ஒருத்தரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மொத்தமா 6 ரூபீஸ் கண்கள் தேவைப்படுதுன்னு சொல்லுவோம். அது என்கிட்ட இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கவும், அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இவர்கிட்ட வேலை பாக்குறவங்க கூட ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்கன்னா இவர் ரொம்ப நல்லவரா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். செட்டில்மெண்ட் முடிச்சு நான் அவங்களை தேவைப்படும் போது கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் போய் மர்ச்சன்ட் கில்ல ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், ஓ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கல்ல, அங்க எக்ஸாம் இருக்கும், நல்லா எழுதுங்க அப்படின்னு அவர் சொல்லவும், எக்ஸாமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஃபர்ஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கும், அதுல தேவைப்படுற பொருட்களை நீங்க கொண்டு வரணும், அப்புறமா உங்க தகுதிக்கு ஏற்றபடி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், ரெண்டாவது எக்ஸாம்ல என்ன பொருள் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதெல்லாம் ரொம்பவே பேசிக் லெவல்ல உள்ளதுதான் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்கு நம்ம ஹீரோக்கு புக் வேணுங்கிறதுனால அந்த மேனுவல தரீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். இது 2 கோல்டு காயின் ஆகும். நார்மலா மெர்ச்சன்ட் கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறவங்க அங்கேயே இதை படிச்சிருவாங்க. உங்ககிட்ட காசு இருக்குமான்னு தெரியலன்னு கேட்கவும், இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு செம ஷாக் ஆகுறான். கொஸ்டின்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், இவரை பார்த்தா பாவமா இருக்குது, யாருதான் இவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் பார்த்து ஷாக் ஆக மாட்டாங்க அப்படின்னு அந்த லேடி நினைக்கிறா. நான் இப்பவே அந்த எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த லேடி ஷாக் ஆகுறா. அந்த மேனுவல் புக்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரீட் பண்ணிட்டு இருக்கான். இந்தாங்க, இதுதான் உங்க கொஸ்டின் பேப்பர், உங்க புக்கை இப்போதைக்கு நான் வச்சிருக்கேன், டைம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கொஸ்டின் எல்லாத்துலயுமே பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்கு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கேட்க வேண்டிய கேள்வி, எனக்கு இது ரொம்பவே ஈஸி நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு எக்ஸாமினர் கேட்கவோ, இல்ல நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு குறைஞ்ச டைம்ல இவ்வளவு ஃபுல் மார்க் எடுத்து நான் யாரையுமே பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு, சரி இப்ப ரெண்டாவது பிராக்டிகல், இதுல லக்க பொறுத்து தான் இருக்கு, இதுல இருந்து ஒரு பால் எடுங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கு நம்பர் 4 வருது. சில மான்ஸ்டரோட பொருள் எல்லாம் அவர் கொண்டு வர சொல்றாரு, அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான வேல்யூபிள்ல இருக்கிற ஒரு பொருளை கொண்டு வர சொல்றாரு. இதெல்லாம் கொண்டு வரதுக்கு அட்லீஸ்ட் லெவல் 50 ஆச்சு இருக்கணும், நீ லெவல் 1ல இருக்க, இது உனக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவோம். எல்லாம் அந்த காடஸ சொல்லணும். ஒரு நிமிஷம், லெவல் 100க்கு மேல இருந்தா அவங்களுக்கே அந்த மான்ஸ்டர் எல்லாம் தோக்கடிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த பொருட்கள்லாம் ஓகேவா பாருங்க நம்ம ஹீரோ காமிக்கவும், இதுல ரொம்ப ரேர் மெட்டீரியல் ஆச்சு, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்கவும், என்னோட வேகன்ல சில அட்வென்ச்சரர்ஸ்க்கு லிஃப்ட் கொடுத்தேன், அவங்க தான் கொடுத்தாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹை லெவல் அட்வென்ச்சரர்ஸ் கூட எல்லாம் நீங்க கான்டாக்ட்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை வேற லெவல்ல பாஸ் பண்ணி விடுறாங்க. என்னங்க நீங்க வேற லெவல்ல பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்ற, சந்தோஷமாக வட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம்ல வார்த்தையா காமிக்கிறதுல எப்படி எமோஷனை காமிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சார் நாளைக்கு வந்து நீங்க உங்க கார்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப மரியாதையோ கூடுது. அப்ப நம்ம ஹீரோக்கு பசிக்குது, டோமாவே என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டோமாவே அவளோட ஸ்வாட வச்சு சில மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அவ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான்னு பார்த்தா மான்ஸ்டரை வேட்டையாடி சமைச்சு சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு தெரியாம டமி பிளேன் குள்ள வந்து இப்ப அந்த கிராப் மான்ஸ்டர் சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்குறா. வாவ், இது சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இது உண்மையிலேயே எமியா இருக்கு, தேங்க்ஸ் டோமாவே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஒரு ஆர்க் ஓடி வந்து மியோனோட மெமரிஸ் பேங்க் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அச்சோ, நான் இன்னும் சில மூவிஸ் எல்லாம் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவ ஃபாஸ்டா ஓடுறா. என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்க் கேட்கவும், மியா எதையும் சாப்பிடலாம் இல்ல, ஏமா தான் அப்படி சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்க் சொல்லுது. மியா நான் இன்னும் நிறைய படத்தை பார்க்கல, சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அவ போய் பார்த்தா மியா உட்காந்து வேலை தான் பார்த்துட்டு இருக்கா. மாஸ்டரோட மெமரிஸ்ல இருந்து எல்லாத்தையும் அவ டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கா. நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏமா சொல்லுவோம். எனக்கு சில வேலை இருக்கு, நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லி அவ ஓடுறதுக்குள்ள யங் மாஸ்டருக்கு தெரியாம டெமி பிளேன்குள்ள வந்து கிராவ சமைச்சு சாப்பிடுறது நான் அவர்கிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டேன், நீ வேலையை பாக்குறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா கிளம்புறா. டெமி பிளேன் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக தான் ஏமா 1 hour சேர்த்து வேலை பார்க்க சொல்றா அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. அன்னைக்கு நான் போனதுக்கு அப்புறமா யங் மாஸ்டரும் நீயோ ஹோட்டல் ரூம்ல தனியா ஒன்னா இருந்தீங்களே, என்ன நடந்துச்சுன்னு டோமாவே கேட்கவும், ஆமா நாங்க ஒரே ரூம்ல தான் தங்கி இருந்தோம், அவர் தூங்கிட்டு இருந்த அழக நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், எனது தூங்கிட்டு இருந்ததை பாத்துட்டு இருந்தியா, வேற எதுவும் நடக்கலையா அப்படின்னு சொல்லி டோமாவே கேக்குறா. இல்ல அப்படின்னு மியா சொல்லிட்டு ஒரு மெமரி பிளேட் எடுத்து பார்க்கும்போது, இது என்ன சவுண்டோட இந்த பிக்சர்ஸ் எல்லாம் அசைதே அப்படின்னு சொல்லி எதையோ பாக்குறா. நம்ம ஹீரோ பசிக்குது, நாங்க இருக்கிற ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் என்ன ஆர்டர் பண்ணா எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி இதுல போட்டுக்கிற ஃபர்ஸ்ட் மெனுவா கொண்டு வாங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஃபாரஸ்ட்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி அந்த அட்வென்ச்சரரும் அங்கதான் இருக்கான். இந்த ஜூஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம
நம்ம ஹீரோ குடிச்சு பார்த்தா அது வாழைப்பழ ஜூஸ். இனிப்பு இல்ல ஒண்ணும் இல்ல சப்புன்னு இருக்கு. டெமி பிளேன்ல இருக்கிற ஃபுட் நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டெமி பிளேன்ல ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து டெலிவரி பண்றதுக்காக ஏத்தி வைக்கிறாங்க. எல்லாரும் போகவும் அந்த பிராக்மெண்ட் ஒரு ஃப்ரூட் எடுத்து சாப்பிடலான்னு போகவும் நம்ம ஹீரோ வருவோம் நான் எதையும் எடுத்து சாப்பிடல அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல நீ சாப்பிட, ஏன்னா நானே சாப்பிடறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடுறான். ஆனா எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லாம் நல்லா தான் போகுது, ஆனா வெதர் மட்டும் திடீர்னு மாறுது. போன வாரம் திடீர்னு பனி கூட பொழிஞ்சது தெரியுமா அப்படின்னு அவ காமிக்கிறா. இந்த இடத்துக்குள்ள எதனால வெதர் சேஞ்ச் ஆகுதுன்னு நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு லூசரி சிட்டி பண்ணலாம்னு அவங்க பிளான் போட்டுட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அப்படின்னா அப்படின்னு சொல்லி அந்த பிராக்மெண்ட் கேட்கிறா. நம்மளே டைரக்டா போய் ஒரு பழத்தை கொடுத்தோம்னா கண்டிப்பா அதை நம்பி வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஃப்ரீயா கொடுத்து விடணும். அவன் நம்மளுக்காக போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவான், அதுக்கப்புறம் நம்மளோட பழங்கள் எல்லாம் அங்க வித்தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். யங் மாஸ்டர் மியாவோட ஒரு பெரிய பிரச்சனை, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி டோமாவே கத்துறா. எதுக்கு கத்துறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மியாக்கு என்னமோ ஆயிடுச்சு, சீக்கிரம் மெமரி பேங்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்லவும் நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போறான். ஒழுங்கு மரியாதையா கூடு அப்படின்னு மியா சொல்றா. முடியாதுன்னு டோமாவே சொல்றா. நானே இன்னும் நிறைய ஹிஸ்டாரிக்கல் டிராமா பார்க்கல தெரியுமா, உனக்கு எப்படி தருவேன் அப்படின்னு சொல்லி டோமாவே கேட்கறா. அப்படின்னா நான் எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. என்ன நடக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் டோமாவே உங்களுக்கு தெரியாம அப்பப்போ இந்த டெமி பிளேன்குள்ள வந்து ஹிஸ்டாரிக்கல் டிராமா பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆல்கே பொண்ணு சொல்றா. இதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்த தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் மியா என்னோட மெமரி கிறிஸ்டல் புடுங்கி வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்லவோ ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட கூடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரின் மியாவும் அதை டோமாவே கிட்ட கொடுக்குறா. நான் ஹிஸ்டாரிக்கல் டிராமாவை பார்க்க ஆரம்பிக்கவா அப்படின்னு டோமாவே கேட்கும். ஆமா எனக்கு தெரியாம நீ என் டெமி பிளேன்குள்ள வந்து நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் வந்து கிராப சமைச்சு சாப்பிட்டு இருக்கான். மியா போட்டு கொடுத்துருதா. மியா என்னடா என்ன யூஸ் பண்ணி உட்காந்து அந்த மெமரிஸையே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு டோமாவே சொல்லவும் உனக்கும் ஹிஸ்டாரிக்கல் டிராமா பிடிச்சு போச்சா நம்ம ஹீரோ கேட்கறான். சாச்சா அப்படின்னு சொல்லுவேன். என்னது சாச்சாவான் டோமாவே கேட்கறா. கொஞ்சம் அமைதியா டோமாவே நீ சொல்லு மியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு மியா காமிக்கிறா. இது நான் சின்ன வயசுல பார்த்தா அனிமேவோ கார்ட்டூனும் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுல இருக்கிறதுல ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி மியா சொல்லவும் ஆனா இது எதுவும் உண்மை கிடையாது, ரியாலிட்டியவோ அனிமேவையோ குழப்பாத, சரி நீ அனிமே பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா நான் ஹிஸ்டாரிக்கல் டிராமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி டோமாவே கேட்கறா. நீ முதல்ல வேலையை பாரு, எனக்கு டேட்டாவை சப்மிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யங் மாஸ்டர் நான் அந்த ட்ரேடிங் கம்பெனியை பத்தி விசாரிச்சேன், தப்பா எதுவும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்றா. நானும் பார்த்த வரைக்கும் எதுவும் தப்பா தெரியல, ஆனா அவங்க ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு கார்ஸ் இருக்கு, அதை பத்தி நாளைக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யங் மாஸ்டர் எங்க ரெண்டு பேர்ல யார் கூட வேணாலும் நீங்க வந்து படுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். இல்ல நான் சோஃபாலேயே தூங்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சேர்லயே உட்காந்துக்கிட்டான். யங் மாஸ்டர் நம்ம கூட படுக்க வைக்கிறதுக்கு எப்பயாச்சும் ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. ஹாசல் அப்படிங்கிற அந்த ஆல்கமிஸ்ட் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். அம்ப்ரோசியா மருந்து செய்ய ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம மெசேஜ் பண்ணிருக்கான். மியாவும் டோமாவேவும் அதுக்குள்ள தூங்கிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேன் இருக்குது, பார்த்தாதுன்னு புதுசா ஒரு அனிமே ஃபேனும் இருக்கிறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹாசலும் நம்ம ஹீரோவா அந்த மருந்து தயாரிக்க அவன் வீட்டுக்கு போறாங்க. அப்படின்னா வந்தானா அது அவங்க அந்த மருந்து தயாரிக்க கூடாது, ஊர்ல இருக்கிற எல்லா அட்வென்ச்சரர்ஸையும் கூட்டிட்டு வா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் ஹேர்ல இருக்கிற அட்வென்ச்சரர் சொல்றான். இந்த இடத்துல